பாக்ஸ் ரிவ்யூ பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் வந்து இஃப்தார் பாக்ஸ் போட்டாங்க. ஆனால் நாங்கள் இஃப்தார் பைய போடுவோம். guys, welcome to Priya Ram Vibes. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இஃப்தார் பாக்ஸ் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் எங்களுக்கு வந்து இஃப்தார் பாக்ஸ் இல்லை, இஃப்தார் பையக்கா. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இஃப்தார் பேக் தான் எங்களுக்கு இஃப்தார் பை சொல்லுங்க. இஃப்தார் பையா, இஃப்தார் மஞ்சள் பை மாதிரி வெள்ளை பை. ஆமா, மஞ்சள் பை மாதிரி ஒரு வெள்ளை பை வந்து வந்திருக்கு. இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இதை டேஸ்ட் பண்றதுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்து நம்ம இன்வைட் பண்ண போறோம். அது யார் பாத்தீங்கன்னா பிலவட் பிரதர் வசந்தகுமார். யூடியூப் பேர் சொல்லுங்க. அப்பதான் யூடியூப் சேனல் நேம் என்ன மறந்து போச்சு. 1831 VR Vlogs 1831. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு இந்த பிதா மகள் எங்கே செல்லும் பேசுறாங்க. அதான் போடுவாங்க. இது ஜூஸ். ஆக்சுவலி இதுல வந்து இப்படி செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க இந்த பைக்குள்ள. இது ஜூஸ். சொன்னேன்ல இது ஜூஸ்ன்ட்டு. என்ன ஜூஸ்? நான் தண்ணி பாட்டில் அப்புறம் லெமன் ஜூஸ். எங்க மம்மிக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கு உங்களுக்காக. ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் இஃப்தார் பாக்ஸ் இது. ஏன்னா இதுல வந்து 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 500 ரூபாவா? இது என்னமே ஒரு vlog எடுக்க விட மாட்டேன்றாங்க. இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் இஃப்தார் பாக்ஸ். ஏன்னா பழம்பொரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்ததுனால இது ஒரு கேரளா ஸ்டைல் டச் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு இல்ல சப்பாத்தி பரோட்டாவே ஏதோ நினைக்கிறேன். வெள்ளை பையில இருந்து ஒரு காவி பையில இருந்து ஒரு கேரி பேக். ஃபர்ஸ்ட் இது ரெண்டாவது அதுல ஒரு விசி. இப்போ நம்ம 2 கிரேப்ஸ் கொடுத்திருக்காங்க. கிரேப்ஸ் இல்ல, அது டேட்ஸ். ஆமா டேட்ஸ். இதுதான் படியடா. சாப்பாடு செய்யுங்கடா ஒழுங்கா படி. 2 கிரேப்ஸ். 2 கிரேப்ஸ். டேட்ஸ்ன்றோம் கிரேப்ஸ்ன்றீங்க. டேட்ஸ் சொல்ல. டேட்ஸ். பேச்சம்பழம். பழைய இருந்தமானது பேச்சம்பழம். 2 சரி ஓகே. 2 பேச்சம்பழம். 2 பேச்சம்பழம். 2 பேச்சம்பழம். இது பேர் வாழைப்பழம் சிப்ஸ். வாழைப்பழம் நேந்திரப்பழம் சிப்ஸ். தமிழ்ல தான. வட்டையாப்பம். வட்டையாப்பம் தமிழ்ல தெரியாது. தமிழ்ல தான் வட்டாப்பம். வட்டாப்பம் இதுவும் வந்து கேரளா ஸ்டைல் வட்டாப்பம். ஓகே, இதுதான் எங்க மம்மிக்கு பிடிச்ச அடப்பிரதமம். அண்ட் தென் இது வந்துட்டு இல்ல காய், நீ ஃப்ரூட் சாலட்க்கா. ஓகே, இது வெறும் ஃப்ரூட்ஸ். திருச்சி பார்த்தா இல்ல மேல பேர் இதுலயே தெரியுது. இது வந்து சிக்கன். அதுக்கு அப்புறம் சிக்கன் கிரேவி இது. அண்ட் தென் இது என்னது? நோம்பு கஞ்சி. இது தெரியல, இது சமோசாமா, சிக்கன் சமோசா. அண்ட் தென் இது வந்து வெஜ் ரோல், சிக்கன் சமோசா. அப்புறம் இதுல இன்னொன்னு இருக்கு. மூணு விஷயம் இதுல இருக்கு. அண்ட் தென் இது வந்துட்டு பிரியாணி, சிக்கன் பிரியாணி. என்ன இவ்ளோ அட பிரியாணி பிரியாணின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பல சப்பையா இருக்கு பாக்ஸ். வந்து சம பங்காளா நம்ம வந்து போடுறோம். காட்டு ஒரு டேட்ஸ் உனக்கு, ஒரு டேட்ஸ். ஃபர்ஸ்ட் டேட்ஸ்ல இருந்தாண்டா அவங்க சாப்பிட்டு ஆரம்பிக்கணும். அப்படியா? ஆமா, நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் நார்மல் டேட்ஸ். அதுக்கப்புறம் சிப்ஸ். பாக்ஸ்ல வந்துதான் 3 விஷயம் இருக்கு. இப்போ வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் டேஸ்ட் பண்ணோம். நடுவில் எங்கள் மம்மி வந்து இந்த பாலோட பிரதமம் பாயாசம் நானும் வரேன் அப்படின்றது பாஞ்சு வந்துட்டாங்க. ஏன்னா எங்கள் மம்மிக்கு இந்த பாயாசம் இது என்னது இது பிடிக்கும். அதான் அவங்க வந்திருக்காங்க. வாழைப்பழ பஜ்ஜி. அதுக்கு வந்து என்ன பேசுறாங்க நான் இருறா. வாழைப்பழ பழம் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி மம்மி போன ஜென்மத்துல மலையாளியா பிறந்திருப்பாங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டி இது என்ன ஆண்டி? இது வந்து வட்லாப்பம். இல்ல ஆண்டி ஒன்னு சொன்னாங்க. வட்லாப்பம் தான் இங்க போட்டுருக்கு. இது வந்து வட்லாப்பம். கேசரி, வெள்ளை கேசரி. சரி ஓகே, நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்ஸ் இதுவும் டேஸ்ட் பண்ணியாச்சு.
நோம்பு கஞ்சி வந்து நம்ம 2 பேரும் டேஸ்ட் பண்ணிடலாமா? எங்க மம்மி வந்து வெஜிடேரியன். வெஜிடேரியன். பழம்பொரி சரி ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன் அது வெஜ்ஜி? இருங்க அத ஃபர்ஸ்ட் அப்ப நாங்க முடிச்சிடுறோம். இல்ல அந்த கிண்ணம் எடுங்க அதுல கொஞ்சம். இதான் ஆண்டி. இந்த பழம்பொரி டேஸ்ட் பண்ணிடலாம். ஏய் அண்ணா இது நல்லா இருக்குடா. ஏய் வெஜிடேரியன் தானா? வெஜிடேரியன் தான். இல்ல வாழைப்பழம். இல்ல முட்டை ஊத்திருப்பாங்க. சாப்பிடுங்க. வாழைப்பழம். இது எப்பத்தம்மா சாப்பிடணும்? ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஜீரணம் ஆகணும்னு தான் ஸ்வீட் சாப்பிடும். செம்மையா இருக்கு வாழைப்பழம். இது சாப்பிட்டு மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து வட்டலாப்பம். ரியாக்ஷனே வட்டலாப்பம் நல்லா இருக்கு. ரியாக்ஷனே தெரியல. இது எப்படி இருக்கு வட்டலாப்பம்? எங்க மம்மி எனக்கு பிடிக்கல. அங்க ஆடியன்ஸ் சொல்லுங்க. நல்லா இல்லையா? பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல. சாப்பிட்டு பாருங்க செமையா இருக்கும். கேசரி மாதிரி இருக்கு. அதுல புளிப்பா இருக்கு. ஆமா. அது எனக்கு வசந்த் அது வசந்த் தண்ணி. ஆமா. தைரியமா நான் சாப்பிடுவான். ஒரு மாதிரி அன்ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. மாவு மாதிரி. ஒருவேளை மாவு மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கலாம். அது தேங்காய் பாலுக்கு ஒரு மாதிரி சம்திங். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இவனுக்கு பிடிச்சிருக்கான். ஒருவேளை வந்து இந்த கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு கொழுக்கட்டையே பிடிக்காது. அதனால எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தானே சாப்பிடணும். எல்லாரும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ ஆன்ல தான் இருக்கு. அக்கா இருங்கக்கா லூஸ் அக்கா. ஓடுதா? ஓடுது. உங்களுக்கு லூஸ் அக்கான்றது ஓடுது. முடி வந்து எப்படின்னா கட் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும். நாங்க வந்து ஆரம்பத்துல வந்து நோம்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடலாம். இன்னும் புடி நம்ம கிட்ட நோம்பு கொஞ்சம் பிடிக்காதா? எனக்கு வேணாம். உங்களுக்கு வேணாமா? முன்னா சாப்பிட்டே தெரிதா வந்தது நம்ம வருதா சாப்பிடணும். நம்ம 2 பேரும் எல்லாத்தையும் நான் வீடியோல சொல்றதுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிட்டுறாங்க. நோம்பு கொஞ்சம் செம்ம டேஸ்டா இருக்கு. முடிங்க. பிள்ளைத்து முடிக்கணுமா? இரு நான் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்டா முடிக்கிறேன். அடுத்து அவன் வந்து சத்தியமா சாப்பிட மாட்டான். இது வந்து வெஜ் ரோல். உள்ள வந்துட்டு நிறைய காய்கறி போட்டிருக்காங்க. வெஜ் ரோல் இல்ல. வெஜிடபிள்ஸ் போட்டுருக்காங்க. உங்களுக்கு வேணுமா? வெஜ் தான். பட்டுக்குட்டி சூப்பர். அடுத்து வந்து சமோசா. ஒரு சிக்கன் சமோசாவா மட்டன் சமோசாவா? சிக்கன் சமோசா. சிக்கன் சமோசா அருமையாக இருக்கிறான். இது உண்மையாவே நல்லா தான் இருக்கு எனக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா வட்டலாப்போ? பிடிச்சிருக்கா? என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன் வட்டலாப்பத்தை. அதுல ஒரு புளிப்பு கொஞ்சம் லேசா அதுதான் எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒண்ணுமே தெரியல. பட் நல்லா தான் இருக்கு. வட்டலாப்பம் வந்து எங்களுக்கு தான் பிடிக்கலையா? இவனுக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சூப்பர். பழம்பொரி. ஆமா பழம்பொரி செம்ம டேஸ்டா இருக்கு. அது எது? இதோ யோ அடுத்தது இப்போ நம்ம பரோட்டா வந்து ட்ரை பண்ணுறோம். பரோட்டா வந்து சிக்கன் கிரேவி பரோட்டா இல்லக்கா. பரோட்டா. பரோட்டா போதுமா? பரோட்டா பரோட்டா வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காத காரணத்தினால் நான் ஒரு பைட். நீ ஃபுல்லாக சாப்பிட்ட பரோட்டா. நான் வந்து ஒரே ஒரு பைட். நீங்க எல்லாமே ஒரு பைட்டு தான். இல்லை பீஸாக எடுக்கிறேன். ஆனால் ஆரம்பிச்சிட்டோமே. இது மட்டனா? ஆமா மட்டன் குழம்பு தானே நீங்க போட்டீங்க. மட்டன் தான் அது. மட்டன் ஆண்டி அது. டேஸ்ட் மட்டன் மாதிரி இருக்கு. அதான் கேட்டேன். சிக்கன் போடுங்க காரணம் இல்ல நான் கிரேவி நல்லா இருக்கு. நான் மட்டன் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவான் இவங்க சாப்பிட மாட்டேன். எல்லாமே பிரியாணி நான் சாப்பிடுவேன். எடுத்துக்கலாம் மாட்டேன். குழம்பும் இருக்கும். crocodile எங்கனா கிடைச்சா சொல்லுங்க. அது குத்தாலும் இவன் சாப்பிடுவான். அவன் இந்த பாயம் இன்னும் தெரியுமா? ரொம்ப டேஸ்டா இருக்கு. அக்கா தவளை இல்ல பச்சை தவளை சூப்பரா இருக்குது அந்த யூடியூப்ல. இந்த பாயம் ரொம்ப அல்டிமேட். நெக்ஸ்ட் சிக்கன் 65 3 பீஸ் தான் கொடுத்துருவாங்க. 1 2 லக்கி வேணுமா? இது சாப்பிட்டுக்கணும். என்ன இதுயா? 3 பீஸ் தான். நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். குழம்பு நான் ஊத்திக்கிறேன். அதை பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும். வந்து இப்போ இன்னும் லாஸ்டா என்ன இருக்கு? பிரியாணி ஜூஸ் தானே ஃபர்ஸ்ட் குடிப்பாங்க. அறிவு ஜூஸ் தாங்க கடைசியா குடிப்பாங்க. எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்
பழத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் தண்ணி அதுக்கப்புறம் ஜூஸ் அதுக்கப்புறம் பழம் தான் ஆரம்பிப்பாங்க. இது வந்து நிஜம். நான் போறேன். என்ன சொல்றேன் நான் இர்ஃபான் வியூஸ்ல எல்லாம் பாத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் ஜூஸ் தான் குடிப்பாங்க. ஆனா இதுல பீஸ் இல்லப்பா. இருக்கு. உஸ்கா கொடுத்துட்டாங்க फ्रेंड्स. இல்ல, அக்கா இருங்க நான் போட்டுக்கறேன். நான் பரோட்டா. பீஸ் இருக்கு. நான் வந்து 5 செகண்ட்ல வந்து சந்தேகப்பட்டேன். பீஸ் இருக்கு. இப்படி கட்டுங்க. பீஸ் இருக்கு. பிரைஸ் மட்டும் நான் கொஞ்சம் போட்டு நிறைய கூட்டிட்டேன். உள்ளே போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாயாசம் இதெல்லாம் மட்டும் காலி பண்ணிட்டு நான்வெஜ்ல நாங்க 2 பேரும் காலி பண்றதுக்காக போயிருக்காங்க. ஒரு சின்ன கரெக்ஷன். நாங்க 2 பேர் இல்ல நாம மட்டும். ஆமா நான் அதையும் டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வயிறு ஃபுல்லாக செப்ஸ் ஆச்சரியப்பட்டுக்கல. ஆனா இந்த பிரியாணி நான் தான் முடிப்பேன். ஆமா இந்த பிரியாணி அவங்க தான் முடிப்பாங்க. இந்த பிரியாணியை நான் முடிப்பேன். இந்த பிரியாணி அவங்க தான் முடிப்பாங்க. பிரியாணியில் வந்து நல்லா மசாலா சூப்பராக இறங்கிருக்கு. ஆனால் வந்து ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எல்லாமே டேஸ்ட் பண்ணி எதுவும் நினைக்கிறேன். ஓவரால் எல்லாமே டேஸ்ட் பண்ணிடுச்சு. இது என்னது இது? இதுதான் அது. அதுதான் ஏதோ விட்டுட்டேன்னு நினச்சேன். லெமன் ஜூஸும் கொஞ்சம் புளிக்குது. லெமன் ஜூஸ் அது. சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்காங்க. அந்த புளிப்பு கொஞ்சம் கற்றுருக்கு. எங்க அக்காவுக்கு சுகர், அதனால சக்கரை நான் தான் கம்மியா போட சொன்னேன். வேற ஒண்ணும் இல்லை. எங்கே செல்லும் இந்த பாதை நீ பேசாத வாங்க முடியும். அவையா? ஆமா நான் அவையாரு. இவரு யாரு? யாரு? எங்கே செல்லும் இந்த பாதை. ஓவராலா மொத்தம் எத்தனை ஐட்டம் இது? வந்துட்டு எத்தனை ஐட்டம்ஸ்? 16. 16. 16 ஐட்டம்ஸ் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் ரம்ஜான் இது மாதிரி சிக்கன் வாங்கி இருக்கு. நல்லா இருந்தது. கேரளா ஸ்டைல் இஃப்தார் செட் இல்ல பேக் பை நல்ல பை வெள்ளை பை. கேரளா ஸ்டைல் இஃப்தார் பாக்ஸ் ரிவ்யூ பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் வந்து இஃப்தார் பாக்ஸ் போட்டாங்க. ஆனா நாங்க இஃப்தார் பைய போடுறோம். இஃப்தார் பைய போடுவோம். அப்பதான் கேண்டீன்ல காய்கறி வாங்குவாங்க. ஆமா அது யூஸ் ஆகும். பாக்ஸ்னா வேஸ்ட், பைனா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆன்ஸ் கிச்சன். அதாவது நாங்க இதை ஆர்டர் பண்ணோம். அதான் இருக்கு டேஸ்ட். உனக்கு பிடிச்சிருக்கா? நல்ல வேலை கேரளா ஸ்டைல் பிரியாணி கொடுக்கல. ஏன்னா இது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நல்ல சூப்பர் ஃப்ளேவரா இருக்க ஒரு ஹைதராபாத் பிரியாணி தான் கொடுத்துருவாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. அது மட்டும் பிரியாணி மட்டும் வேற. இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் வந்து கேரளா ஸ்டைலில் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓவராலாக எனக்கு பிடிச்சிருக்கு. டேஸ்ட் வந்து ஓகே நல்லா தான் இருக்குது. எங்கள் மம்மி வந்து சாப்பிட்ட 2 டிஷ்ஷில் இது பிடிச்சிருக்கு. வட்டலாப்பு பிடிக்கல. எனக்கு அந்த இட்லி பிடிச்சிருந்தது. இவனுக்கு வட்டலாப்பு பிடிச்சது. எங்கள் மம்மிக்கு பிடிக்கல. பழம்பொரியும் அடப்பிரதமும் அது ஆக்சுவலி காமன் அங்கே. இது ரெண்டும் தான். இல்லை இது அடப்பிரதம் தெரியல. இல்ல பழம்பொரி வந்துட்டு அங்கே காமன் தான். அந்த ஊரில் எல்லா இதுலயும் ஸ்வீட்ல இருக்கும். வெள்ளப்பை இந்த காம்போக்கு வந்து இந்த இஃப்தார் பேக்குக்கு வந்து நான் எவ்வளோ தருவேன்னா 10க்கு 8 கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு. 1-2 டிஷ் மட்டும் எனக்கு கொடுக்கலாம். மற்றபடி ஓவரால் வந்து 10க்கு 8 கொடுக்கலாம். ட்ரை பண்ணுங்க நீங்களும். இஃப்தார் பை அது மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இவன் வேற இல்லை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லக்கி இங்க பாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம VR பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம